ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மீல்ஸ் அண்ட் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான பன்னீர் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து இந்த கிரேவி பண்ண போகிறோம். ஸோ ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நல்லா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இது எல்லாத்தையும் அரைக்க தான் போகிறோம். ஸோ ரொம்ப ஃபைனாக கட் பண்ண தேவை கிடையாது. நம்ம ரஃப்பாக கட் பண்ணோன்னாலே போதுமானது. கூடவே ஒரு 3 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கலாம். வரமிளகா சேர்த்துக்கிறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை மிளகா சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம கடைசியாக வதக்கும் போது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். அடுத்ததாக ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சோம்பு இருந்ததுன்னா அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நம்ம ஏற்கனவே மிளகா சேர்த்துருந்தோம் அப்படின்னா அது காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அதாவது பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா தான் அந்த கறி குழம்பு டேஸ்ட் நல்லா வரும். அதுக்காக முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 தக்காளியை மட்டும் ரஃப்பாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்தோன்னா புளிப்பு அதிகமாக வந்துடும். அதனால் தக்காளி கம்மியாக சேர்த்துக்கிறோம். இப்போது தக்காளியுமே நம்ம நல்லா கலந்து கொடுத்து நல்லா இது வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி வதங்கிருச்சு. நான் இந்த குட்டி டம்ளரில் 1 டம்ளர் அளவு உடைச்ச பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா திக்கனிங் ஏஜென்ட்டு. நம்ம இதை சேர்த்தோன்னா தான் கிரேவி நல்லா திக்காக வரும். ரொம்ப அதிகமாக சேர்த்தோன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. டம்ளரில் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. பொட்டுக்கடலையுமே வதங்கிருச்சு பாருங்கள். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்ததான் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனேயும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனேயும் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். கொத்தமல்லி தலையை நம்ம வதங்கும்போது சேர்த்தோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கடைசியாக சேர்க்குறதுக்கும் கொஞ்சம் வெங்காயம் வதங்கும் போதே சேர்க்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்த உடனேயும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை நம்ம மிக்ஸி ஜார்லேருந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலாவும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரை அலசிட்டு அதில் இருக்க தண்ணியும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா இதோட பச்சை வாசனையெல்லாம் போகிறது வரைக்கும் மட்டும் இது கொதிச்சா கரெக்டாக இருக்கும். இப்போது இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் 2 பேக்கெட்டாக எடுத்திருக்கேன். ஸோ மொத்தம் 400 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். தண்ணியோட அளவு பார்த்துட்டு உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதான் கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். நம்ம பன்னீரை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பன்னீரோட ஃபுல் ஸ்லைஸ் பாருங்கள், செம திக்காக இருக்கா. ஸோ நான் அதை நடுவில் கட் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்லைஸாக கட் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் குட்டி குட்டி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை ரெக்டாங்கிளாக கொஞ்சம் நீளமாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட அந்த மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போது நம்ம இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம மசாலாலாம் சேர்த்து வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாம். மறுபடியும் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது எல்லாத்தையும் இந்த மாதிரி உள்ளே சேர்த்துட்டு நம்ம நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுடலாம். பன்னீர் சேர்த்ததுலேருந்து ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா இது கொதி வரட்டும்.
அப்போ தான் சரியாக இருக்கும். ரொம்ப வெந்துச்சு அப்படின்னா, ரொம்ப கொதிக்க விட்டோம் அப்படின்னா பன்னீர் எல்லாமே நல்லா குழஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் போல் அப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோதான், எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். எவ்வளோ குழம்பும் நல்லா திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். பன்னீர் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே கூட மறுபடியும் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவி விட்டு இறக்கிடலாம். இந்த பன்னீர் குழம்பு நீங்கள் சாதத்தோடு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததில் அப்போ லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பன்னீர் பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய நான்வெஜ் ரெசிபீஸ், டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் கூட நம்ம சேனல் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். பாய்.